சாமானிய மக்களுக்கும் ஒரு விஷயம் புரிதலோடு போய் சேரணும், அது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் புரிதலோடு போய் சேரணுங்கிறது தான் மக்கள் சக்தி சேனலோட ஒரு கொள்கை. அதுபடி தான் இவ்வளோ நாளும் நடந்துட்டு வரோம். கண்டிப்பாக எதிர்க்கவும் செய்வோம், சாதகமாகவும் பேசுவோம், தவறு உள்ளவரை தவறுன்னும் சுட்டி காட்டுவோம். இது எனக்கு தெரிஞ்சவரை நான் என்னுடைய பார்வையில் என்னப்பட்டதோ அதை நான் சேனலில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை கண்ணியமாக பண்ணுங்கள். கண்ணியமாக பண்ணலைன்னா விளைவை பாருங்கள். நன்றி. டிவிகே டிஎம்கேயை பற்றி நடுநிலைமையாக ஒரு கட்டுரை சத்யா என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. அதை நான் இங்கே உங்களுக்கு படித்து காட்டுறேன். பாருங்கள், அதில் அவ்வளவு தெளிவாக இருக்குது. நமக்கே தெளிவாக நிறையா விஷயங்கள் தெரியுது. இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் இதை சொல்லும்போது இன்னும் தெளிவாக இருக்குது. நடுநிலைமையாக எழுதியிருக்கார். வாங்க மக்கள் சக்தி சேனலை போய் பார்ப்போம். நம்ம ரஜினிகாந்த் ரஜினி அங்கிளே சொல்லிட்டார், துக்ளக்கு படிக்கிறவங்கெல்லாம் அறிவாளின்ட்டு. நான் அவ்வளோ அறிவாளி இல்லை, படிக்க மாட்டேன். ஆனால் எதேச்சியாக இன்றைக்கி படித்ததுனால இன்றைக்கியே அறிவாளியாக ஆறேன்னு வச்சுக்கோங்க. அந்த துக்ளக்கில் சத்யாங்கிறவர் 15/10 அந்த இந்த மாதத்தில் 15/10 வந்த துக்ளக்கில், அதான் இன்றைக்கி இன்றைக்கு 15/10 இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். கரூரில் தவேக தலைவர் விஜய் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் பற்றி விசாரிக்க தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தால் ஏதாவது பயன் இருக்கும் என்று நம்புவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சிபிஐ வச்சுட்டாங்க. ஆனால் இவர் அந்த துக்ளக்கில் எவ்வளவு அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்கங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கும் தெரியறது, இதை பார்த்து தெரியறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதற்கு முன் அமைக்கப்பட்ட கமிஷன்களில் வரலாறு அப்படி கமிஷனில் பரிந்துரைகளை அரசு சீரியஸாக எடுத்துக்கொள்கிற வழக்கமும் இல்லை. தற்காலிகமாக அரசை பாதுகாக்கும் கமிஷன்களாகவே அவை இருந்துள்ளன. அதே வழியில் மற்றும் ஒரு கமிஷன் தான் இது. அதாவது இந்த டிஎம்கே அரசு கமிஷன் போட்டிருந்தாருனாக்க அந்த கமிஷனை பற்றி தான் சொல்கிறார். கரூர் பலிகளுக்கு விஜய் மற்றும் அவரது கட்சியில் குளறுபடிகள் முதல் காரணம் என்ன சொல்கிறாருன்னா, கரூர் பலிகளுக்கு விஜய் மற்றும் அவரது கட்சியின் குளறுபடிகள் தான் முதல் காரணம்ன்றார் என்பது வெளிப்படையாக தெரிகிற உண்மை. நிற்கவே இடமில்லாத அளவுக்கு கூடிய கூட்டத்தை விஜய் மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்தது எரிச்சலூட்டும் குற்றம். குழந்தைகளும் பெண்களும் தனக்காக வெயிலில் காத்திருக்கிறார்கள் என்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அவருக்கு இருந்ததாக தெரியவில்லை. குடிநீர் வசதி கூட இல்லாமல் பாத்ரூம் போக கூட வழி இல்லாத ஒரு இடத்தில் நின்ற நிலையிலேயே எவ்வளவு நேரம்தான் மக்கள் இருப்பார்கள் என்ற யோசனை வேண்டாமா? இது பற்றி கடுகளவு கவலையும் இன்றி தவேக செயல்பட்டிருப்பது பொறுப்பின்மையின் உச்சம். இக்கட்சியில் 2ஆம் வரிசை மந்தபுத்தி ஆசாமிகளால் நிரப்பப்பட்டுள்ளதையே உணர்த்துகிறது. அதாவது தலைவருக்கு அடுத்தது 2ஆம் வரிசை மந்தபுத்தி ஆசாமி. தவேகல அந்த 2ஆம் தலைவர் விஜய்க்கு அடுத்தது மற்றவர்கள்லாம் மந்தபுத்த ஆசாமி, அவங்களுக்கு தலைவராக இருக்கிறவர் எப்படி இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் பாருங்கள் அவர் எப்படி ட்விஸ்டாக இருக்குன்னு. இவ்வசதிகளை கட்சி செய்ய தவறும் பட்சத்தில் அரசு செய்திருக்க வேண்டும். இந்த வசதிகள்லாம் கட்சி செய்யலைன்னா அரசு செய்திருக்க வேண்டும். அது தன் வேலையல்ல என்று அரசு எப்படி நினைத்தது?
அரசு எப்படி இப்படி வந்து நினைச்சது? தன்னோட வேலை இல்லை, இந்த கட்சி தான் செய்யலை, அது அரசாவது செஞ்சிருக்க வேண்டாமான்னு கேட்குறார். தன் பாதுகாப்புக்காக பவுன்சர்களை அமர்த்திய விஜய் மக்களின் தேவைக்காக தன்னார்வலர்களை அமர்த்தியிருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. இங்கே விஜயை சொல்கிறார், தன் பாதுகாப்புக்காக பவுன்சரை வச்சுக்கிறாரே வழியே மக்கள் பாதுகாப்புக்காக யார் வாலண்டியர்ஸை வச்சாரா அப்படின்னு கேட்குறார். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நிகழும் ஒரு சிறு அசம்பாவிதமும் மொத்த கூட்டத்தையும் நிலைக்குலைய செய்யும் என்பதை விஜய் மட்டுமல்ல, காவல்துறையும் உணரவில்லை. பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே அதிக கூட்டத்தை காட்டுவதில் ஆர்வம் கொண்டுள்ளன. பல கட்சிகள் பேட்டா பிரியாணி கொடுத்தும் மக்களை வரவழைக்கின்றன. அதே வகையில் லேட்டாக போனால் மக்கள் கூட்டம் பெருகிவிடும், அது தன் இமேஜை உயர்த்தும் என்று விஜய் நினைத்திருக்கலாம். லேட்டாக போனதுன்னா மக்கள் கூட்டம் பெருகும், தன்னோட இமேஜ் பெருகும் அப்படின்னு விஜய் நினைத்திருக்கலாம்னு போடுறார். கரூர் கூட்ட விபரீதங்களுக்கு ஆளும் கட்சி தரப்பின் சதிதான் காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதை வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக ஏற்றுக்க முடியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் பிரிப்பது அதிமுகவை வலுவிழக்கச் செய்யும். அது தங்களுக்கு நல்லது என்று முதலில் நினைத்த திமுக போக போக தங்கள் வெற்றியே கெடுக்கும் அளவுக்கு விஜய்க்கான ஆதரவு வலுப்பெற்று வருகிறதோ என்று அச்சம் அடைந்திருக்கலாம். விஜய் கட்சி வலுவாக இருப்பதால் தான் கூட்டணி கட்சிகள் தங்களை மிரட்டும். விஜய் கட்சி வலுவாக இருந்தால் கூட்டணி கட்சிகள் தங்களை மிரட்டும் தொனியில் பேசுகின்றன என்ற கவலையில் திமுகவுக்கும் இருந்திருக்கும். விஜயின் செல்வாக்கை குலைக்கும் வகையில் ஏதாவது நடந்தால் அது அரசியல் சூழலை மீண்டும் தங்களுக்கு சாதகமாக திருப்பிவிடும் என்று கணக்கிட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை திமுக எதிர்பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான சம்பவம் நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறார் அவர். யார்? திமுக. கூட்டத்தில் கலவரம் உண்டு, உயிர் பலிகள் நிகழ வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் ஒரு பெரும் கலவரம் நடந்து மக்கள் சிதறி ஓடி நிகழ்ச்சி சீர்குலைந்தால் விஜயின் பெயர் நாசமாகும் என்று கூட நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு. யார்? அரசு, திமுக. இப்படி தான் நடந்திருக்கும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதற்கேற்ப சில சம்பவங்களும் நடவடிக்கைகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிறார் அவர். முதலில் தவேக கூட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடமே சர்ச்சைக்குரியது. அது எல்லாரும் சொல்கிறது தான். தவேக தரப்பில் கேட்கப்பட்ட 2 இடங்களை நிராகரித்தது. 3வது சாய்ஸாக இந்த இடத்துக்கு காவல்துறை ஒப்புதல் அளித்தது. விஜய் கூட்டத்துக்கு வரும் மக்களின் அளவை இதற்கு முன் அவருக்கு வந்த கூட்டங்களை வைத்து காவல்துறை யூகித்திருந்தால் இந்த இடம் போதாது என்று புரிந்திருக்கும். பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் மைதானம் போன்ற இடத்தை தராமல் முட்டுச்சாலை ஏன் தரப்பட்டது? இது முதல் சந்தேகம். ஜெனரேட்டர்கள் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் சிலர் நுழைந்ததால் அது உடைக்கப்பட்டு மின்தடை வரப்பட்டுள்ளது. அதை செய்தது பொதுஜனமா அல்லது மின்தடை மூலம் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தவர்களா என்பது விசாரிக்கப்படணும். விஜய் பேசும்போது அவர் மீது செருப்புகளும் தண்ணீர் பாட்டிகளும் வீசப்பட்டன. அவரது கட்சியினரே அவர் பேச்சை கேட்க வந்தவர்களோ இதை செய்திருக்க முடியாது. செருப்பு வீசி அவரது அரசியல் எதிரிகள் யார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. விஜயின் கவனத்தை கவர செருப்பு வீசப்பட்டிருக்கலாம் என்று விஜயினோட கவனத்தை கவர செருப்பு வீசப்பட்டிருக்கலாம் என்று வினோதமான விளக்கத்தை செந்தில் பாலாஜி கொடுத்துள்ளார். வினோதமான விளக்கம்ங்கிறார். ஓகே, ஏன்னா அங்கே எல்லாரும் மயக்கம் போட்டுருந்தாங்க, அதனால தான் செருப்பு வீசப்பட்டது, அதனால கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்டது இது வினோதமான கேள்விங்கிறார். விஜய் தன்னை பற்றி பேசியதற்கும் செருப்பு வீச்சுக்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபிக்க ஏன் அவர் இவ்வளவு மெனக்கெடுகிறார்? ரகளை செய்யும் எண்ணத்தோடு வேறு ஒரு விஷமிகள் கூட்டமும்
கரூர் கூட்டத்துடன் கலந்ததா என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிறார். மத்திய அரசு அனுப்பிய உண்மை கண்டறியும் குழுவிடம் பேசிய மக்கள் கூறியுள்ள சில புகார்கள் கூட்டத்தை கெடுக்கும் முயற்சியில் பல இறங்கியிருக்கலாம் என்றே உணர்த்துகிறது. மத்திய அரசு அனுப்பிச்ச குழுட்ட மக்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா கூட்டத்தில் யாரெல்லாம் புகுந்திருக்காங்கங்கிற சந்தேகம் எழும்புறது. தங்களை சந்திக்கும்படி இக்குழு கலெக்டருக்கும் எஸ்பிக்களுக்கும் தகவல் அனுப்பியும் அவர்கள் செல்லாதது ஏன் என்று புரியவில்லை. அரசு அவர்களை தடுத்ததா என்பதும் விசாரணைக்குரியது. இதனாலேயே சந்தேகம் எழும்புகிறது திமுக மேலங்கிறாங்க. விஜய் பேச தொடங்கியதும் மின்தடை ஏற்பட்டு ஒளிபெருக்கி வேலை செய்யவில்லை. எந்த அசம்பாவிதமும் நடப்பதற்கு முன்பாகவே கூட்டத்தின் இடையே ஆம்புலன்ஸ்கள் நுழைந்ததாக தெரிகிறது. அசம்பாவிதம் இல்லாத போதே நடுவில் ஆம்புலன்ஸ் நுழைந்து இது மக்களை பதற்றமடைய செய்யும் முயற்சியாகவும் இருக்கலாம். ஆம்புலன்ஸ் மீது தேவைக்கை கொடியை வைத்து வேறு யாரேனும் அதை இயக்கி நெரிசல் ஏற்படுத்த முயன்றனரா என்பதையும் விசாரணைக்குரியது ஒன்று. இதை தொடர்ந்து 30 ஆம்புலன்ஸ்கள் வந்ததாக தினத்தந்தி கூறுகிறது. இது மக்களை திகிலடைய செய்யாதா? ஏன் இப்படி நடந்தது? ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அது 30 ஆம்புலன்ஸ் வந்ததா என்னன்னு தெரியாது. காவல்துறை வெளியிட்டுள்ள எஃப்ஐஆர் மேற்படி நிகழ்வுகள் பற்றி எதையும் குறிப்பிடாமல் பொதுவாக தவிக மற்றும் விஜய்க்கு எதிராகவே உள்ளது. அதில் உயிர் பலி ஏற்படும் என்ற எச்சரித்தோம் என்று காவல்துறை கூறுகிறது. உயிர் பலி ஏற்படும் என்று காவல்துறைக்கு தெரிந்திருக்கும் போது அதை தடுக்கும் பொறுப்பு அரசுக்கு இல்லையா? கூட்டத்தை அமைதியாக நடத்தி முடிப்பதில் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மட்டுமன்றி காவல்துறைக்கும் சம பொறுப்பு உள்ளது. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகரித்த நிலையில் அதற்கேற்ப போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படி செய்யப்படவில்லை என்று தெரியவில்லை. கலெக்டரும் ஏடிஜிபியும் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அரசின் குரலாக இருக்கிறதே தவிர முழு உண்மைகளை பிரதிபலிப்பதாக இல்லை. இப்படி பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக செந்தில் பாலாஜியின் ஆதிக்கத்தில் உள்ள கரூரில் இது நடந்துள்ளது. அவரோ கோடு போட சொன்னால் ரோடு போடக்கூடியவர் என்று முதல்வரால் பாராட்டப்பட்டவர். எனவேதான் இப்பிரச்சனையில் அவர் விமர்சனத்திற்கு ஆளாகிறார். பலி தகவல் இந்த பலியோட தகவல் கிடைச்சதும் அரசு தரப்பு உடனடியாக செயல்பட்டதை குறை கூற முடியாது. விரைந்து செயல்படுவது அரசின் கடமை. அதில் சந்தேகம் கொள்வது சரியல்ல. இதற்கு முன் ஏற்பட்ட இத்தகைய சம்பவங்களில் ஏன் இவ்வளவு வேகம் காட்டப்படவில்லை என்பதை தான் அரசு விளக்க வேண்டும். விஜய் ஒன்றும் பெரிய பேச்சாளர் அல்ல. சுயமாக எந்த அரசியல் கருத்தையும் கூறும் திறனற்றவராகவே இருக்கிறார். வீட்டில் தயாரித்து கொண்டு வரும் பேச்சை பார்த்து 10 நிமிடம் ராகம் போட்டு பேசுகிறார். இதற்கு தான் இவ்வளவு அமர்க்கலாம். அவரை ஆதர்ச புருஷனாக நினைத்து குழந்தை குட்டிகளோடு கூடும் கூட்டம் தான் பரிதாபத்திற்குரியது. நம்ம சொன்னது தான் சொல்கிறார். பெற்றோர்களை தான் கைது செய்யணும்னா இவங்க கூட்டம்தான் பரிதாபத்திற்குரியதுங்கிறார். விஜயின் அரசியல் விரும்பத்தக்கத அல்ல. அவர் இன்றைய அரசியலுக்கு மாற்றும் இல்லை. அது வேறு விஷயம். அரசியல் ரீதியாக அவர் தோற்கடிக்க வேண்டுமே தவிர தந்திரங்களாலும் தவறான வழிமுறைகளாலும் அல்ல. விஜய் அரசியலோட போட்டி போட்டு கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக போட்டி போட்டு தோற்க வேண்டுமே தவிர தந்திரமாலும் இந்த பலியினாலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். கரூர் விபரீதங்களுக்கு ஆளும் கட்சி தான் காரணம் என்ற முடிவுக்கு வர நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அதன் மீது சந்தேக நிழல் படிந்துள்ளது. தமிழக காவல்துறையும் முதல்வரால் அமைக்கப்பட்ட கமிஷனும் இவ்விவகாரத்தை உண்மையாக விசாரிக்கும் என்ற நம்பிக்கை தோன்ற மறுக்கிறது. சந்தேகங்களுக்கு இடம் தராத வகையில் தமிழக அரசின் தொடர்பில்லாத வேறு விசாரணைக்கு இதை மாற்றுவதே நல்லது அப்படின்னு இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே துக்ளக்கில் எழுதி
துக்ளக் இன்னைக்கு பிரசுரம் ஆகி வந்திருக்கு. இதை தான் நான் படித்து காட்டினேன். அதாவது பல சந்தேகங்கள் மக்களுக்கு எல்லார் மேலேயும் ஏறுறது, அதை வந்து தெளிவாக துக்ளக்கில் சத்யா என்கிற ரைட்டர் எழுதி அதை கொடுத்துருக்கார். அதை இங்கு அதையும் படித்து உங்களுக்கு சொல்லலாமேன்னா, ஏன்னா நம்ம ஒருத்தருக்கே நம்ம வந்து பரியாற்றினாலும் இவர்கிட்டையும் தப்பு இருக்குது இவர்கிட்டையும் தப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் முக்கிய தப்பு கட்சியோட அலட்சியமின்மை தாங்கிறத வந்து இதில் நல்லா கோடிட்டு சொல்லியிருக்கார். பார்ப்போம் மீதியை என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.